வணக்கம். லாபம் சுபம் கபம் மூலம் பௌத்திரம். என்னடா லேகி விட்டுட்டு இருக்கிற? இது சினிமா கம்பெனிடா. நான் சினிமா எடுக்க போறேன். நீ சினிமா எடுக்க போறியா? ஆமா. ஏன் இல்ல, உனக்கு சினிமாவை பத்தி என்ன தெரியும்? ஷூட்டிங்ல எடுத்து தியேட்டர்ல போடுவாங்க. நீ எடுத்த குப்பையில தான் போடுவாங்க. அப்படியே விட்டோம்னா அமிங்க போயிடும் மூஞ்சி. டேய், நான் ஆடிஷன் வச்சு ஆர்டிஸ்ட செலக்ட் பண்ணி பிராக்டிஸ கொடுத்து படம் எடுப்பேன்டா. யார் பாப்பா? உன் பொண்ணு சின்ன பாப்பா, என் பொண்ணு பெரிய பாப்பா. யாரா இந்த பீப்பா? டேய், தாப்பா இருக்குது. பார்த்தது டோட்டலா ஆஃப் ஆயிடுச்சு. டீப்பா திங்க் பண்ணாலும் மைண்ட் டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது. Excuse me, may I come in? ஹிந்தி. மீரா. ஜீரால ஊற வச்ச ஜாமுன் மாதிரியே இருக்கு. தயிர்ல ஊற வச்ச உளுந்து வர மாதிரி இருக்கிறான். நன்னாரி பழம். டைரக்டர் ஆரானோ. சேச்சி மலையாளி. என்னது? டைரக்டர் மலையாளியா? அது இல்ல சார், இங்க பறஞ்சது ഈ കുട്ടി മലയാളിയാണോ? பெருச்சாலிடா. ஆராண்டா பிச்சால உட்டா பேரடா பேமானே. எப்படி? லோக்கலு. ஹலோ, இது சினிமா கம்பெனி. நான் டைரக்டர். டேய், நான் டைரக்டர் இல்லடா. ஏனி నువ్వు డైరెక్టర్ లేదా? காதண்டி. என்னடா கிண்டி தண்டின்னு? ஏண்டி? அட ஏமா நீ வேற அப்பப்ப லாங்குவேஜ் மாத்திட்டு. நீ மரியாதையா சொல்லு. ப்ரொடியூசர் யாரு, டைரக்டர் யாரு, ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு, காமெடியன் யாரு? இப்போதைக்கு லாஸ்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். காமெடியனா? ஆமா. யாரு? நீதான். வாவ், இட்ஸ் மீ. நானா? ஆமா. 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா நீதான் மெயின் காமெடியன். 2 லட்சமா? இந்த 2000 கொடுத்தா கொடுக்கலாம். அப்படியே அட்மாஸ்பியர்ல விட்டுருவேன். இந்த 3000 4000 எல்லாம் கொடுத்தா ஆமா இல்லை அந்த டைலாக் கூட அவுட் கொடுத்துருவேன். சரி, நாங்க காசு கொடுப்போம்னு நீயா எப்படி கமிட் பண்ண? காசு கொடுத்தா கமிட், இல்லன்னா ஒமிட். கிரெடிட் உண்டா? ஒன்லி டெபிட். கார்டு கொடுத்தா அழிச்சு எடுத்துருவேன். எப்படி வசதி? ஹலோ, ஐ அம் பேண்ட் இந்தியா ஹீரோயினி. ஏ திராவ, அது பேண்ட் இந்தியா இல்ல, பேன் இந்தியா. ஏய், அப்படின்னு ஒரு படம் வந்துச்சா? இதுக்கு அவளே மேல் ஃபீமேல்ரா. ஏய், பேன் இந்தியா பிலிம்னா பல லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகிற படம்டா. அப்படின்னா அதையே பண்ணுவோம். 50 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஹீரோ. அப்போ ஹீரோயின்? சாருக்கு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணா ஹீரோயின் தான். என்னது அட்ஜஸ்ட்மென்ட்டா? அது இந்த கதை இருக்கா? அவ்வளவுதான், உன்னை நான் டோர் ஆக்கிடுவேன். அடி நெஞ்சில இருக்கிற மஞ்சா சரை எடுத்துருவேன் கஸ்மாலம். இது அதாவது நீ பிஸியா இருப்ப, அதனால ஷூட்டிங் டேட்டா சாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னமா. பொறம்போக்கு எதுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது? டேய், யாரா இது? தெருவுல வித்த காட்டுறவங்க திருப்பி இங்க விட்டுருக்காங்க. I am Speaker Jackson, Michael Jackson fan. அவர் மைக், இவர் ஸ்பீக்கர். அப்ப நாம துபாக்கூர். டேய், நாம யாருன்னு அவருக்கு தெரியுமா என்ன? ஐ என்ன டேய், நம்ம என்ன தமிழ் பாடமாடா நடத்துறோம்? படம் பண்ண போறோம்டா. ஐயா, நான் தான் ஹீரோ. டச்சுக்கு 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 இச்சுக்கு இச்சுக்கு இச்சுக்கு. வாடி வா. ஆமா, எத்தனை சீ வச்சிருக்க? 2C வச்சிருக்கேன்.
meet you. இந்த படத்துல நான் தான் ஹீரோயின். See? யாயா எனக்கு ஒரு சீன் தருவீங்களா? See வேணுமா? தள்ளி see வேணுமா? என்ன இது? நான் வளர்க்குற நாய்க்குட்டி. ஐயோ ஹலோ சார், சீனா அது இல்ல, பணம் பணம். Okay, 10 lakhs தரேன். ஹலோ ஹீரோனா 50 லட்சம் தரணும். Okay, கொஞ்சம் கொஞ்சமா தரேன். பணத்தை எப்ப ரிலீஸ் பண்ணுவீங்க? 5 வருஷம் கழிச்சு ஐயோ ஏன் சார்? கண்டினியூவா ஷூட்டிங் போகும் இல்ல. ஏன்டா டேய், நான் என்ன டைட்டானிக் எடுக்கிறோமா இல்ல அவதார் எடுக்கிறோமா? எதுக்குடா 5 வருஷம்? அது 5 வருஷமா அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி என்னுடைய கமிட்மெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணிடுவேன். அப்புறம் என்ன, ஒரு 5-6 தியேட்டர்ல மட்டும் காசு கொடுத்து ரிலீஸ் பண்ணி லாஸ் கணக்கு காமிச்சிருவேன். எப்படி ஷூட்டிங், தியேட்டரு, ரிலீஸ், லாஸ். முட்டா பைய காசு கொடுத்தவன்லாம் கழுத்து பிடிப்பான்ல. காலை பிடிப்பான். எப்படி? அடுத்த படத்துக்கு பூஜையை போடுறேன்னு அல்வா கொடுத்துட்டு மறுபடியும் பணம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆக ஆட்டைய போட்ட அமௌண்ட மொத்தமும் நீ ஸ்வாகா பண்ணிக்குவ. வேணும்னா நீங்களும் வாங்க, பெர்சன்டேஜ் பேசிக்ல பிரிச்சு மேய்வோம். ஓகே. என்ன ஓகே? மாட்டினா கம்பி தாண்டி. ஓகே விடுங்க, ஆளுக்கு 2 லட்சம் அட்வான்ஸ் கொடுங்க. எதுக்கு இப்பவே? நம்ம சினிமா கம்பெனிக்கு ஆபீஸ் போடணும்ல. ஏண்டா, அப்ப இந்த ஆபீஸ் இது என்னது இல்ல, சண்டே எல்லா ஆபீஸும் லீவ் இல்லையா? ஆமா. அந்தந்த ஏரியாவுல ஆபீஸ் வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணி அதை ஏன் ஆபீஸ் ஆக்கி அங்கேயே உட்காந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவேன். ஐயோ அப்போ இந்த ஆபீஸ் யாரோடது? ராஜ் என்டர்பிரைசஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் எலியாஸ் சார் ஆபீஸ்.